ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் முழுவதும் காத்திருக்குதலை குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். எனவே அந்த நாளிலே இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் வசனம் 27. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். இதுதான் இன்றைய மன்னாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், யூத பெண்கள் அதாவது மேசியா ஒரு கன்னியின் வயிற்றில் தான் பிறப்பார் என்று சொல்லி முன்னாடியே தீர்க்கர்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அப்படின்னு சொல்லி ஏசாயெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்படி இந்த யூத பெண்கள்லாம் காத்திருந்தாங்களாம். என்னுடைய வயிற்றிலே இந்த பிள்ளை பிறக்குமா, மேசியா என்னுடைய வயிற்றில் பிறப்பாரான்னு சொல்லி பெண்கள் எல்லாம் காத்து கொண்டிருந்தாங்களாம். அப்படி காத்து கொண்டிருந்த பெண்ணுள்ள ஒருத்தர் தான் யாருன்னா இந்த கன்னி மரியாள் காத்துட்டு இருந்தாலும், ஐயோ என்னுடைய வயிற்றிலே அவர் பிறப்பாரோ என்று சொல்லி தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கணும். எத்தனையோ பெண்கள் இருக்கும்போது மரியாளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். மரியாளை தெரிந்து கொண்டதன் நோக்கம், அவள் கன்னி பெண் ஒன்று, 2வது பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கக்கூடும். எனவே தான் அந்த பரிசுத்தமான அந்த ஸ்திரீயை பார்த்து தேவ தூதன் பாருங்க, அடுத்த வசனம், அவள் இருந்த வீட்டில், அவங்க சாதாரணமான பெண் தான், ரொம்ப பணக்காரவங்க கிடையாது, சாதாரண ஒரு எளிமையான ஒரு மகள். அந்த மகளை தேடி அந்த தேவதூதன் அவள் இருந்த வீட்டில் பிரவேசித்து கிருபை பெற்றவளை பாருங்க. எவ்வளவோ பெண்கள் இருந்தாலும் மரியாள் தான் கிருபை பெற்றவங்களா இருந்தாங்க. அதனால தான் கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்துறாங்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். பாருங்க, எத்தனை பெண்கள் என் வயிற்றிலே, என் கர்ப்பத்திலே, என்னுடைய கருவிலே இந்த குழந்தை பிறக்குமா, மேசியா பிறப்பாரான்று காத்து கொண்டிருந்த வேளையிலே மேசியா பிறக்கும்படியாக தேவதூதன் என்ன பண்றாரு, சொல்றார், ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கிருபை பெற்றவள் என்று சொல்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாங்களாம். தேவ தூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். திரும்ப 2வது தடவை சொல்றாங்க, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க, எத்தனை பெரிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சது, கிருபை கிடைத்தது கர்த்தருடைய கண்களில். எத்தனையோ பெண்கள் காத்து கொண்டிருந்தாங்க, ஆனால் மரியாளை தெரிந்து கொண்டார். அவர்கள் எளிமையானவர்கள், அவர்கள் பரிசுத்தமாய் தன் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருந்திருக்கார்கள், அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். எல்லாரும் காத்து கொண்டிருந்திருப்பாங்க. இவங்க காத்து ஆண்டவரிடத்தில் எப்படியாகிலும் மேசியா இடத்துல பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருந்திருப்பார்கள். எனவே தான் தேவதூதன் அவள் இருந்த வீட்டிலே பிரவேசித்து இப்படிப்பட்ட காரியங்கள் சொன்னார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டால், ஒரு பெரியவளாயிருந்தால், நிறைய காரியம் அதை குறித்து சொல்லப்படுது. எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்களும் நானும் இயேசு என் உள்ளத்தில் பிறக்க வேண்டும், என் இல்லத்தில் பிறக்க வேண்டும், அந்த பிறப்பின் செய்தியை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். யார் தெரியாத இயேசு ஏன் பிறந்தார் என்று தெரியாதவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். வெறும் சாதாரணமாக பாரம்பரியமாக அந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் கொண்டாடாதபடி வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்ளும் போதும், பலகாரங்கள் பரிமாறிக்கொள்ளும் போதும் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று வைத்து, கட்டாயம் அவருடைய ஒரு வார்த்தையை வைத்து அனுப்ப வேண்டும். கர்த்தர் அந்த வசனத்தின் மூலம் அவர்களோடு பேசுவார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நாளை காண கிருபை செய்தார். இந்த நாளை காண கிருபை செய்த தேவனுக்கு நாம் எதையாகிலும் செய்ய வேண்டும். வெறும் கொண்டாட்டத்தோடு நின்று விடாதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொண்ட இந்த பாக்கியத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். பாவ மனித ஜாதிகளை பாசம் மிகுந்தவரே, மனக்காரிருளை என்னில் நீக்கிடுமை மாதியாகியாய் பிறந்தார், மாதியாகியாய் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார்.
ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சி எல்லாருக்கும் அது கிடைக்கட்டும் ஆண்டவரே. காத்திருந்து மரியாள் உம்மை சுமந்தாங்க ஆண்டவரே, கிருபை பெற்றவளாய் மாறினாங்க ஆண்டவரே. அதுபோல நாங்களும் உம்மை சுமக்கின்றவர்களாய், உம்மை பறைசாற்றுகிறவர்களாய், உம்மோடு கூட ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே உம்மை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகின்றவர்களாய் நாங்கள் காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். நேற்றைய பதில் ஈசாக்கு, ஆதியாகமம் 25:21. இன்றைய கேள்வி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று யார் யாரிடம் சொன்னது? உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று யார் யாரிடம் சொன்னது?